that India's economy is on its knees. India's economy is on its knees. இன்றைக்கு சைனாவிற்கு நல்லா தெரியுது இந்தியாவினுடைய பொருளாதாரம் மிக பின்தங்கிய நிலையில் இருக்கிறது. அதற்கான தேவைக்காகவே பூர்த்தி செய்ய முடியாத நிலையில் இருக்கிறது. China can see that every single action of the Indian government is designed to strengthen 5 or 6 big business people and weaken India's real strength, the laborers, the workers and the weavers. 95% மக்களாகிய இருக்கின்ற உழைப்பாளர்களையும் நெசவாளர்களையும் விவசாயிகளையும் பலகீனப்படுத்திக் கொண்டு 5% மக்களை மட்டுமே மேம்படுத்துவதற்காக இந்திய அரசு தயாரித்துக் கொண்டிருக்கிறது என்பதை சைனா உணர்ந்திருக்கிறது. I can guarantee you that if India's laborers, if India's farmers, if India's weavers were strong, were protected, were given opportunities, China would never dare to come inside India. சரியான ஒரு களம் மட்டும் அமைத்து கொடுத்தால், சரியான ஒரு பாதை மட்டும் போட்டு கொடுத்தால், இங்கே அமர்ந்திருக்கின்ற உங்களை போன்ற விவசாயிகளும் நெசவாளிகளும் உங்கள் திறமையின் மூலமாக சைனாவை போன்ற நாட்டை எதிர்த்து அந்தந்த துறைகளில் பணியாற்ற முடியும். I will go one step further. I can also guarantee you that if India's farmers, laborers, small and medium businesses were strong, then the President of China would be wearing a shirt made in India. நிச்சயமாக நான் இன்னொரு உறுதியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நீங்கள் அது போன்ற தன்னிறைவு பெற்ற சக்தி பெற்ற சிறு குறு தொழிலதிபர்களாக மாறினீர்கள் என்றால் சைனாவின் அதிபர் கூட மேட் இன் இந்தியா என்கின்ற துணியை போட்டுக்கொள்ள ஆசைப்படுவார் இந்த உலகத்தில். And I can guarantee you that Chinese people would be driving Indian cars. That Chinese people would be flying in Indian aeroplanes. That Chinese houses would have Indian carpets. Why is this not happening? Because our government is insisting on helping 5-6 of India's richest business people and killing and destroying India's true strength. இது மட்டும் நடந்தால் சைனா போன்ற நாடுகள் கூட இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட கார்களில் பயணிக்க ஆசைப்படுவார்கள், இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட கம்பளங்களில் நடக்க ஆசைப்படுவார்கள். ஆனால் அது போல நடக்கவில்லை. ஏனென்றால் இன்றைக்கு இந்த நாடும் அரசாங்கமும் ஒரு குறிப்பிட்ட 5-6% மக்களுக்காகவும் சில நிறுவனங்களுக்காகவும் தான் பாடுபட்டு கொண்டிருக்கிறது. மீதி நம்மை போன்ற மக்களுக்காக அது பாடுபடுவதில்லை. You are using the Indian Army, the Indian Navy, the Indian Air Force to protect India from China. If you use India's laborers, India's farmers, India's workers, you will not need the Army, Navy and Air Force to be standing over there. China will not have the guts to come inside. இன்றைக்கு மிகப்பெரிய ராணுவ பலம் கொண்டு ராணுவ படை கொண்டு நீங்கள் சைனாவை எதிர்ப்பதற்காக எல்லைகளில் நின்று கொண்டிருக்கின்றீர்கள். ஆனால் நான் சொல்லுகின்றேன், இந்த நெசவாளர்களும் விவசாயிகளும் சிறு குறு தொழில் அதிபர்களும் அவர்களுக்கான நிலையை அடைந்து விட்டால் ராணுவம் தேவைப்படாது, அண்டை நாடுகள் நம்மிடம் வந்து கெஞ்சக்கூடிய ஒரு நிலை ஏற்படும். So now let us discuss the first anti-worker, anti-farmer action taken by Narendra Modi on purpose to weaken you was demonetization. முதலாவதாக மரியாதைக்குரிய நரேந்திர மோடி அவர்கள் எடுத்த ஆன்டி லேபர் தொழிலாளர்களுக்கு எதிரான ஒரு போக்கு என்றால் அது பண மதிப்பு இழப்பீட்டு துறைதான். The idea behind demonetization was that no poor man should be able to run his own business. அதற்கு பின்னால் இருந்த மிகப்பெரிய திட்டம் என்னவென்றால், ஒரு யுக்தி என்னவென்றால், இந்த பண மதிப்பிழப்பின் சார்பாக எந்த ஏழையும் தொழில் செய்யக்கூடாது என்பதுதான். The next action against our farmers, laborers, weavers was GST.
அடுத்த கட்டமான தாக்குதல் ஆக நான் பார்ப்பது என்னவென்றால் இந்த நெசவாளர்களுக்கும் ஏழைகளுக்கும் விவசாயிகளுக்கும் எதிரானது இந்த ஜிஎஸ்டி என்கின்றதுதான். Make GST so complicated, so difficult that no poor man can understand it, can work with it. இந்த ஜிஎஸ்டி என்கின்ற விஷயத்தை மிக கடுமையானதாக, காம்ப்ளிகேட்டட், ரொம்ப புரியாத மாதிரி ஒன்று செஞ்சிருக்காங்க. ஏன் என்றால் அது உங்களுக்கு புரியாமலே இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான். When COVID happens, the BJP government forgives loans of the richest people in India, lakhs of crores. இந்த நாடு, பிஜேபி அரசு எத்தனையோ லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ரூபாய்களை தள்ளுபடி செய்திருக்கிறது. தி ரிச்சஸ்ட் பீப்புள், மிகப்பெரிய பணக்காரர்களுடைய லோன்களை தள்ளுபடி செய்திருக்கிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.